ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா ராவா பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பக்காவா பண்ணியிருந்தாப்ல. அல்டிமேட் ஸ்டார் அதர்வா வாழ்க. நான் படம் எப்படி இருந்துச்சு? படம் செம்மையா இருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்து. தமிழை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு பிரதர், சிறப்பாக இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் என்ற சிறப்பான ஒரு படம். நாங்கள் இந்திக்கு எதிரானவங்க கிடையாது, இந்தி திணிப்புக்கு எதிரான படம். தயவுசெய்து வந்து பாருங்கள், நல்ல உணர்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. படம் சிறப்பான படம், நல்லா இருக்குது. இந்த கருத்துள்ள படம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்தி திணிப்பு போராட்டம்னா என்னன்னு தெரியாது. தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் முடியும் படம் தெருக்கி விட்டுருக்காங்க. உண்மையிலே சொன்னால் இதுதான் இப்போ வர்ற 2026க்கான ஒரு அரசியல் படமாகவே இது இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது வந்து ஹிந்தி திணிப்புக்கான ஒரு படமாக தான் இருக்கும். எல்லாம் வந்து நல்லா பார்க்கலாம். அரசியல்லாம் இதுதான் பாருங்க. அவ்வளோதான், சோழி முடிச்சு விட்டாங்க பிஜேபிக்கு. முடிஞ்சு நல்லா இருக்கும் சார். படம் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருங்க, நல்ல கதை வசனம் சூப்பராக இருக்கு. நல்லா எல்லா பேரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு? உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப அனுபவமாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்கு. நான் படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம், நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மறைக்கப்பட்ட வரலாறு இன்னைக்கு திரைக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் புத்தகத்துல பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஹிந்தியை நீங்க ஆட்சி மொழியா, அதிகார மொழியா ஆக்கவே முடியாது. அதுவரையும் நீங்க ஆக்க நினைச்சாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ் போராடும், தமிழ் வெல்லும். தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிஎம்கே டிவிகே போட்டியில வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் வாழ்க. நல்லா இருக்கு. அண்ணன் ஜெயம் ரவி அண்ணன், ஸ்ரீலீலா, அதர்வா அண்ணன் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. டிஎம்கே டிவிகே போட்டியில வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் சினிமா அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடி பேசுவாங்க. இப்பயே தியேட்டர்ல பாத்துருங்க. எல்லா பேத்துக்கும் தான் சொல்றேன், இங்க அண்ணன் தம்பி பொங்கல் தான், அண்ணன் தம்பி பொங்கல் தான், அண்ணன் தம்பி பொங்கல் தான். ஜனநாயகன் வந்தாலும் வாழ்க வெல்க. தரமா இருக்குண்ணே படம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்கு. ஃபைட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க்ஸ். படம் வந்து மிக அருமையாக இருக்குது. நம்ம சுதா கங்குரா இயக்குனர் வந்து மிக சிறப்பான ஒரு வரலாற்று படத்தை எடுத்திருக்கிறாரு. உடல் மண்ணுக்கு தமிழ் உயிருக்கு என்று 1965 காலகட்டத்தில் மிக சிறப்பாக போராடியிருக்காங்க. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு வீர வரலாற்றை இன்றைய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்திக்காக போராடலை, பல மாநிலங்களில் ஆந்திரா, கன்னடா, தெலுங்கு, வடக்குள்ளே கூட இந்த இந்தியோட எதிர்ப்பை வந்து மிக வலிமையாக போராடிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தி என்பது எல்லா பக்கமும் வந்து விரைவி வருது. இதை வந்து அந்த காலத்திலே நம்ம தமிழ் இளைஞர்கள் வந்து எதிர்த்திருக்காங்க. அதில் கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு வசனமாக இருக்கும். நீங்கள் காலங்காலமாக வந்து இந்த எதிர்க்க வந்தாலும் எங்களுடைய பேர குழந்தைகளும் இந்த இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியை நாங்கள் எதிர்க்கல, இந்தி திணிப்பை வந்து தமிழ் மக்கள் மீது மட்டுமல்லாது பல மாநிலங்களுக்கு நீங்கள் இந்தியை வந்து திணிக்கிறீங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக செஞ்சுருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் சிறப்பாக நடிச்சிருக்காங்க, அதர்வா சார் நடிச்சிருக்காங்க, வில்லனாக வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காங்க, கேமராமேன் அழகாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. நம்மளோட வந்து இசை வந்து அழகாக வந்து ஜிவி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மிக இந்திய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தாய்மொழி இல்லைன்னா ஒரு சமுதாயமே அழிஞ்சிரும், ஒரு இனமே அழிஞ்சிரும் அப்படின்ற நல்ல ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்காக அருமையாக எடுத்திருக்காங்க. இது ஒரு பான் இந்தியா மூவி. நம்ம தமிழ் மொழி மட்டுமல்லாது ஒவ்வொரு மொழியையும் உயிராக மதிக்க வேண்டும் என்று மிகச்சிறந்த ஒரு படைப்பை சுதா கங்குரா அவர்கள் இயக்கியிருக்கார்கள். மிகச்சிறந்த அருமையான ஒரு படம். அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்தவித ஆபாசமும் இல்லை. மிகச்சிறப்பான ஒரு போராட்டக்கல வரலாறு. தமிழ் மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மா கோபால், திண்டுக்கல். ஆக்சுவலி இது வந்து ஒரு மூவி அப்படின்ட்டு என்னால் சொல்லவே முடியாது. இது நம்ம வந்து ஒரு தமிழர்கள் அப்படிங்கும்போது நம்மளோட உணர்வு, நம்ம மொழி பேசுகிறதுக்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி வாங்கியிருக்காங்கன்றப்ப நம்ம ரொம்ப அதை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக அந்த இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சிக்காமல் இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பியாக யூஸ் பண்ணணும். இது ஒரு படமாக யாருமே நினச்சி வந்து இது ஒரு படம் 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வராதிங்க. நம்மளோட உணர்வுகள் தான் இது. அவ்வளோ வலியோடு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மூவியாக பார்க்குறத விட என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளோட உணர்வாக பாருங்கள், அவ்வளோதான்.